திறமையான வேட்பாளர், ஒரு அருமையான வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கதிரவன் இதே வருகிறார். உங்கள் கும்பிட்டபடி வருகிறார். உங்கள் குறைகளை போக்கக்கூடிய நாயகன் வருகிறார். வெற்றி நாயகன் வருகிறார். தாய்ப்பிரிவை போற்றும் தங்க திருமகன் வருகிறார். திராவிட மாற ஆட்சி நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு ஆதரவு பெற்ற வேட்பாளர், உங்களை அன்பையும் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இதோ வருகிறார். உங்களுடைய உதயசூரியன் இதோ நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கதிரவன். கழகத்தின் கோட்டையான ஊரக்குடி கிராமத்துடைய அவர்கள் அதிக சார்ந்தது எங்கள் பாடம் பெற்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் அண்ணா சோழிகுமார் அவர்களுக்கு கிளைக்கழகத்தின் சார்பாக சார்ந்தளிக்கிறார். நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை சேர்ந்திருக்கிற அருமையண்ணன் ஒரு திசையுடன் அவர்கள் ஒவ்வொரு வாக்கு சேகரிப்பார். அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு குழுவுடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் கதிரவன் அவர்கள் உதயசூரியத்திலே வாக்குகள் பெற்று வந்திருக்கின்றார். ஊரக்குடி என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி கூட்டணி கட்சிக்கு அதிகமான வாக்குகளை தருகின்ற அற்புதமான ஊர். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய ஊரு. அதே போல இந்த பக்கம் நண்பர்கள், அதிகமான நண்பர்கள் இருக்கக்கூடிய ஊரு. இன்னைக்கு அருமையான கண்ணப்பனுடைய ஆசிரியர் வேட்பாளராக இங்கே வந்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த பகுதியில் நல்ல பல பணிகள் நிகழ்த்திடவும் மீண்டும் தமிழக ஒரு அற்புதமான ஆட்சி மீண்டும் நமது தலைவர் தளபதியாளர்கள் மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைந்திடவும் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்ற என கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வேட்பாளர் அவர்கள் நல்ல படித்தவர்கள், வழக்கறிஞர், சிறப்பாக செயல்படக்கூடியவர், பல பொறுப்புகளில் இருந்திருக்கிற மாவட்ட கவுன்சிலர் இருக்காரு, ஒன்றிய செயலாளர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார், சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறாரு. எனவே நமது கோரிக்கைகளை அவர் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர். எனவே ஒரு நல்ல இளைஞருக்கு ஒரு நமது பக்கத்து கிராம சத்திரக்குள்ளே பிறந்த நமது மண்ணில் மைந்திற்கு நீங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புகள் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கண்ணன் ஏவிஆர் ராமராவ் அவர்கள் உங்கள் முன் வாக்கு சேகரிப்பார். பாசத்திற்குரிய ஊரக்குடி கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கு சேகரிப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் திரு கிருஷ்ணகிரன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மின்சாரத்துறை சேதுபதி அவர்களே, பாசத்திற்குரிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நம்முடைய ஜோதிபாலன் அவர்களே, அப்தாயர் அவர்களே, சூரியவர் ராஜா அவர்களே, மற்றும் இந்த கூட்டணி வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கூட்டணி சேர்ந்த அருமை சகோதரர்களே, நம்முடைய ஊரக்குடி ராமதாஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியார்ந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். கடந்த 3 தினங்களாக நாங்கள் ஐநாவின் ஒன்றியம் பரப்புரை ஒன்றியத்தில் வாக்குகள் சேர்ந்து இன்று 4வது நாளாக உங்களுடைய கிராமத்தில் நாங்கள் வெளியிடுகிறோம். சென்ற இடமெல்லாம் நல்ல எழுச்சியோடு மக்கள், அதாவது குறிப்பாக
ஆண்களை விட பெண்கள் தாய்மார்கள் தான் அதிகமாக வந்து நம்மளுடைய வேட்பாளரை சந்தித்து ஆதரவை தெரிவித்தாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய ஊரக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்களும் நல்ல முறையில் வரவேற்பை அளித்து அருமையான படித்த வழக்குரைஞரான நம்முடைய வேட்பாளர் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் வாக்களிப்போம் என்பதை நீங்கள் இந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இன்னைக்குமே வந்து நம்முடைய விசேகரன் அவர்களுக்கும் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற வேட்பாளராக இருக்கின்ற பொழுது விசேகரன் அவர்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்கிறோம் அதே அளவுக்கு நம்முடைய கதிரவன் அவர்களை வெற்றி பெற செய்கிறோம். நம்முடைய நல்ல படித்த மக்களாக இளைஞர் அதே சமயத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். இந்த தேர்தல் வாக்குறுதியில் கூட அவருடைய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் ஊதியத்தொகை வந்து 2000 ரூபாய் வைத்து கொடுக்கப்படுகிறாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுக்கிறதா சொல்லுவாங்க. 8000 மதிப்புள்ள ஒரு கூப்பன் நம்முடைய கதிரவன் அவர்கள் வெற்றி அடைந்தவுடன் உங்களுடைய வீட்டிற்கே அந்த கூப்பன் வந்து அந்த கூப்பனை வைத்து நீங்கள் தேவையான பொருட்களை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த 8000 கூப்பனை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் 2000 ரூபாய் அமைக்கிறார்கள். ஊனமுற்றவர்களும் நம்முடைய முதல்வர்கள் உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல எளிமையான கிராமப்புற மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் ஒரு அருமையான திட்டங்களை வகுத்து நீங்கள் பயனடையுமாறு அவர்கள் அருமையாக ஒரு திட்டங்களை செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் பல்வேறு நல்ல திட்டங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அருமை சகோதரர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கதிரவன் அவர்கள் உங்களுக்கு வாக்குகளை சேர்ப்பார். அன்பார்ந்த ஊரக்குடி கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, மகளிர் மன்றத்துடைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் இங்கே வாக்கு சேகரித்து பல்வேறு கருத்துக்களை வழங்கிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய மாமா விசேகரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் KBR ராமபிரபு அவர்களே, ஒன்றிய கழகத்துறை செயலாளர் அண்ணன் விஸ்வமூர்த்தி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தன் எனது உறவினர் அன்புக்குரிய அண்ணன் ராமராஜ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கிளை தலைவர் பூமிநாதன் அவர்களே, சுந்தரம் செயலாளர் அவர்களே, சண்முகர் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர் பிரதிநிதி பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, பொது நிகழ்ச்சியுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் காலத்தில் வரும்போது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடக்கக்கூடிய தேர்தலில் பரமக்குடி தொகுதிய வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுகின்றேன். இங்கே எனக்காக வாக்கு சேகரிக்க வந்துள்ள முன்னாள் மாவட்ட பதிவாளர் பெருமதிப்புக்குரிய சித்தப்பா ஜெயவன் அவர்களையும் அப்படியா சித்தப்பா அவர்களையும் வணங்கி அன்பார்ந்த தாய்மார்களே, நான் என் சொந்த ஊர் கோவில், நான் வழக்கறிஞராக பரமக்குடி நீதிமன்றத்தில் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். கல்வியால் இன்றைக்கு நான் படித்த வழக்கறி சட்டம்தான் என்னை இந்த இடத்திற்கு தலைவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான புனிதமான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தினால் எனக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அழைத்து எனக்கு நீங்கள் அழைத்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற்றவுடனே இந்த கிராமத்திற்கு நான் இன்றைக்கும் உதவியாக இருப்பேன். அரசு திட்டங்களை எல்லாம் பெருமதிப்புக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராமராவ் அவர்கள் எடுத்துச் சொன்னார். நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்பு கல்வியினுடைய முக்கியம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தொழில் கூலி வேலை செய்ய புத்தனார் வேலை பார்ப்பவங்க, சித்தார் வேலை பார்ப்பவங்க, நிறுத்தால் பெறக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்பதால் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் என்று பரமக்குடி தொகுதியில் ஒரு போட்டித் தேர்வுக்கான TNPSC படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி மையம் அமைப்பேன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றி செய்கிறேன். எனக்கு சொந்த செலவு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளும் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளும் படித்து BO, தாசில்தார், சப் கலெக்டர், கலெக்டர் போன்ற பதவிகளுக்கு
செல்வதற்கு ஒரு பயிற்சி மையம் அமைப்பு இலவசமாக நான் அதற்கு கோச்சிங் கொடுத்து மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு அனுப்புவதற்கான அந்த பணியை என்னுடைய சொந்த செலவில் செய்வேன் என்ற வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்தாந்த தாய்மார்களை நான் ஒரு படித்த மாமா சொன்னார், படிச்சுதான் நான் வருகிறேன், உங்களை மாதிரி ஒரு விவசாயம் கொண்டிருந்தா நான் வக்கீல் படிச்சது தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாம் பயணம் செய்யப்பட்டது. இன்றைக்கு தலைவர் என்னை வேட்பாளர்களுக்கு முதலில் ஒப்படைக்கின்றார். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இளையவர்களுக்கு இந்த வாய்ப்பு தலைமை கொடுத்திருக்கின்றது. நான் வந்தால் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செய்வேன், மக்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன், உங்களின் ஒருவனாக இருப்பேன், நீங்கள் கூப்பிட்ட உடலுக்கு ஓடோடி வருவேன் என்று சொல்லி உங்கள் பாதங்களில் வணங்கி உங்கள் பொன்னான புனிதமான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் தாருங்கள் என்று சொல்லி தேவேந்திர வேளாண் சங்கத்துடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, யாதவர் சங்கத்துடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, தேமுதிக நிர்வாகி குமரவேல் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் முருகன் உள்ளிட்ட யாருடைய பெயரையும் அழைக்காமல் தான் அவருக்கு வருந்தி ஐயா படுத்துகிறேன். அன்று நாங்கள் யாரும் இல்லை, மாமா சொன்னது சித்தப்பா, எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் மண்ணின் மேதன் அண்ணன் ராமதாஸ் அவர்களே, அது சொன்ன சித்தப்பா சொல்லும்போது சம்பந்திக்கிறார்கள். ஜெயவேல் சித்தப்பா அவருடைய மகன் அன்பு தம்பி கிளாட்டு அவர்களுக்கு என்னுடைய மாமா மகளை நாங்கள் கல்யாணம் கொடுத்துருக்கோம். நம்மெல்லாம் உறவினர்கள், அதாவது என்னுடைய சொந்த தாய்மாமன் மகளை அன்பு தம்பி கிளாட்டின் அவர்கள் திருமணம் முடித்துள்ளார். அப்படின்ற அடிப்படையில் நானும் உங்களுடைய உறவினர் தான், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் என்ற முறையில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பொன்னான புனிதமான வாழ்க்கைகளை உதயசூரியன் சின்னத்தில் அள்ளி பாருங்கள் என்று சொல்லி நன்றி விடுவிக்கிறேன். உங்கள் பொருட்களை வணங்கி விடுவிக்கிறேன். நன்றி.